வணக்கம் நண்பர்களே. பகுதி 12. செல்லும் வழியில் வழக்கம் போல் துரு அவனுக்கான மெலோடி பாட்டுகளை போட, அறிவழகியோ குத்துப்பாட்டு வேண்டும் என்று அடம்பிடிக்க மீண்டும் வாக்குவாதம் அவர்களுள். துருவோ என்ற பாடல் ஒலிக்க, அவளோ என்று முகத்தை ஜன்னல் பக்கம் திருப்பிக் கொண்டு வந்தாள். நல்லாதான் இருக்கு, ஏன் இப்படி முகத்தை வச்சிருக்க என்றான். எது, இந்த பாட்டு நல்லா இருக்கா? ஏதோ எங்க ஆயா இறந்ததுக்கு பாடுற ஒப்பாரி பாட்டு போல இருக்கு என்றாள். அவனும், ஒப்பாரியா? ஹலோ, இது ஃபீல் குட் லவ் சாங், ஓகே என்றான். அது உனக்கு, எனக்கு இது ஒப்பாரி தான் என்றாள். சரி, எந்த பாட்டு வேணும் என்றான். அவளோ உற்சாகமாக, நானே போட்டுக்கவா என்று விட்டு, என்ற பாடலை போட்டவளோ கீழ் இதழ்களை கடித்து கொண்டு இரு கைகளிலும் கட்டை விரல் சுண்டு விரலை மட்டும் நீட்டி நடு 3 விரல்களையும் மடக்கி காருக்குள்ளேயே குத்து நடன அசைவுகளை செய்ய முறைத்து பார்த்த துருவோ, இது நல்லா இருக்கா? இதுதான் உண்மையிலே சாவு வீட்டில் ஆடுற டான்ஸ் போல இருக்கு என்றான். ஓ என்று ஏளனமாக கூறியவள், ஒப்பாரிக்கு சாவு டான்ஸ் எவ்வளவோ பரவாயில்ல என்றாள். தள்ள வலிக்குது எனக்கு என்றான் துரு. நீங்க போடுற பாட்டுக்கு எனக்கு நெஞ்சு வழியே வந்துடும் என்றாள் அவள். இப்படி இவர்கள் சண்டையிடலேயே ஸ்பென்சர் பிளாசாவும் வந்தது. உள்ளே நுழைந்தவர்கள் துரு அவளுக்கான தேவையான ஆடைகளை எடுக்க, உடன் வந்தவள், நீயும் எடுத்துக்கோ அறிவழகி என்று கூற, அவளோ அவற்றின் விலையை பார்த்துவிட்டு மறுத்துவிட்டாள். இல்ல, ஆத்துல போட்டாலும் அளந்து போடணும்னு எங்க அப்பா சொல்லுவாங்க. வெறும் வீட்டுக்கு போடுற ட்ரெஸ் 3000 ரூபாயா? எனக்கு வேண்டாம் என்றாள். இட்ஸ் ஓகே அறிவழகி, இதுக்கு நீ பே பண்ண வேண்டாம், நானே பண்றேன். என்னோட கிஃப்டா வச்சுக்கோ, இது வரைக்கும் நான் உனக்கு எதுவும் வாங்கி தந்தது இல்லைல்ல, ஸோ நோ இஷ்யூஸ் என்றான். அவனை வியப்பாக பார்த்த அறிவழகியோ, என்னாச்சு இவனுக்கு? வெளியே கூட்டிட்டு வர்றான், ட்ரெஸ் எடுத்து தரான், ஒருவேளை சீக்கிரம் இங்கேருந்து நம்மளை பார்சல் பண்ணணும்னு நினைக்கிறானோ? இருக்கலாம், அதனால எவ்வளோ முடியுமோ அவ்வளோ வாங்கிக்கலாம் என்று விட்டு, கவுன், மெடி, கேஷுவல் வியர், மாடர்ன் அவுட்ஃபிட் என்று எடுத்தவள் ட்ராலியில் தள்ளி கொண்டு சென்று பில் போட, அதுவோ 60,000 ரூபாய் வந்திருந்தது. அதை பார்த்து அதிர்ந்த துரு, இது எல்லாம் உனக்கா என்றான். ஆமா, கம்மியா இருக்கா என்றாள். அவளை உற்று நோக்கியவன், அடுத்தவன் காசை ஆத்துல அளந்து போட சொல்லலையா உங்க அப்பா என்றான். சாரி, அதிகமா இருந்தா கம்மி பண்ணிக்கிறேன். இங்க இருக்கிற கொஞ்ச நாள் தானே இப்படி போட முடியும், ஊருக்கு போனா போட முடியாதுல்ல, அதுதான் என்றாள் வருத்தமாக. இட்ஸ் ஓகே, நான் சும்மா தான் சொன்னேன், எடுத்துக்கோ என்று. இது ரொம்ப சட்டலா இருக்கு, இதை ட்ரை பண்ண, திஸ் வில் பி நைஸ் என்று சிலவற்றை அவனே தேர்வு செய்தும் கொடுத்தான். பின் இருவரும் இஸ்பானியன் சென்டர் சென்று ஃபுட் கோர்ட்டில் சாப்பிட்டு விட்டு சத்யம் சினிமா திரையரம் நோக்கி சென்றனர். என்ன படம் பார்க்க போறோம் என்றாள். அது ஏதோ நியூ ஃபேஸ் ஹீரோயின் அண்ட் ஹீரோ, ஃபில்ம் நேம் காதல்னு சொன்னாங்க. வில்லேஜ் பேஸ்டு ஸ்டோரி தான், ஐ ஹோப் உனக்கு பிடிக்கும் என்று விட்டு திரையரங்கத்தில் நுழைந்தனர். 2.5 மணி நேரத்திற்கு பின் துரு காரை ஓட்ட அவனுக்கு அருகில் இருந்தவளோ ஒரு காலை தொங்கவிட்டு ஒரு காலை இருக்கையில் குத்துக்கால் வைத்து அதில் கன்னத்தை ஊன்றி 15 நிமிடமாக அழுது கொண்டே வருகிறாள். கடுப்பாகிய துருவோ, நீ என்ன லூசா? ஃபில்மா பாரு என்றான். யோ, நீ என்னையா இவ்வளோ கல் நெஞ்சக்காரனா இருக்க? உனக்கு அழுகியே வரலையா? கிளைமேக்ஸ்ல பாவம் என்னாச்சு பார்த்தல என்றாள். அவளை பார்த்தவனோ சலித்து கொண்டு இரு பக்கமும் தலையை ஆட்டிவிட்டு காரை ஓட்ட துவங்கினான். எனக்கு ரொம்ப ஃபீலிங்ஸாக இருக்குது. எங்கள் ஊரில் கூட ஒருத்தன் 6 மாசமா உப்புக்கல்லை வாங்கி கொடுத்து அவன் லவ் சொன்னான். ஆனால் நான் அதை அலட்சியம் செஞ்சுட்டு உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அவன் பாவம் இல்லையா என்றாள். ஐயோ, யார் அந்த பையனா? சந்தோஷமா நல்ல வேலை நிம்மதியா இருப்பான். இந்நேரம் தெய்வமே நீ எனக்கு அவன் கோவில் கட்டியிருந்தா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை என்றான் கடுப்புடன். என்று பக்கவாட்டாக அவனை திரும்பி பார்த்தவள் புருவம் சுருக்கி, ஏயா உனக்கு ஃபீலிங்ஸா இல்லையா என்றாள். ஃபீலிங்ஸா? எனக்கு ஏன் ஃபீலிங்ஸா இருக்கணும்? அது ஜஸ்ட் சினிமா என்றான். இல்லை, இந்த மாதிரி படம் பார்த்தா உனக்கு கையில் பிள்ளை ஞாபகம் வராதா என்றாள். சட்டென காரை பிரேக் இட்டு நிறுத்தியவன் அவளை நோக்க பின்னால் வந்தவர்களின் ஹார்ன் சத்தம் அதை கிழிக்க மீண்டும் ஏற்க துவங்கினான். சிறிது அமைதி. பின் அவனாக, உனக்கு எப்படி தெரியும் என்றான். கயல் சொல்லியிருக்கா, நீ சொல்றதுக்கு முன்னாலேயே அவளுக்கு தெரியும் உனக்கு அவன் மேல விருப்பம்னு. ஆனா என்ன செய்ய, 8 வருஷம் லவ் ஆச்சே, விட்டு கொடுக்க முடியுமா என்றாள். நானும் கேள்விப்பட்டேன், பட் எனக்கு ஃபீலிங்ஸ்லாம் இல்லை, கில்ட்டியாக தான் இருந்தது
என்றான். ஃப்ரீயா விடியா? அப்புறம் உனக்கு ஒன்று தெரியுமா, உன் எக்ஸு மாசமா இருக்காளாம் என்றாள் பக்கவட்டாக துருவி ஆழ்ந்து பார்த்து கொண்டே. அவனும் வாவ், இட்ஸ் கிரேட் நியூஸ், கன்வே மை விஷஸ் டு ஹர் என்றான் வெகு சாதாரணமாக. அந்நேரம் மெரினா பீச்சும் வந்துவிட இறங்கி ஓடினாள் அறிவழகி கடற்கரையை நோக்கி. அவள் பின்னால் சென்ற துருவோ, ஆம், அப்பா சொன்னது சரிதான், தனக்கு ஒரு பெண்ணை பிடித்திருக்கிறது. அவளுக்கு வேறு ஒருவனுடன் திருமணமாகி குழந்தையும் சில மாதங்களில் பிறக்கவிருக்கிறது. ஆனால் அது எந்த தாக்கத்தையும் என்னுள் ஏற்படுத்தவில்லையே. ஏன் அப்போ அது வெறும் ஈர்ப்பா? இந்த வேறுபாட்டை நான் எப்படி அறிந்து கொள்வது? காதல் இல்லையா? ஈர்ப்பு தானே காதலாய் மாறும். ஒருவேளை காலம் எனக்கு அவகாசம் தரவில்லையா என்று விளையாடி கொண்டிருந்த அறிவுலகையை பார்த்தான். அவளோ கடல் மண்ணில் ஏதோ எழுதிவிட்டு அதை அழிக்க வந்த அலைகளை ஒரு குச்சியை எடுத்து மிரட்டியும் பின் இரு கைகளை பிணைத்து கெஞ்சியும் கொண்டிருந்தாள். அதை பார்த்த துருவின் இதழ்களில் புன்னகை. சுற்றும் முற்றும் பார்த்தவன், நல்ல வேளை பக்கத்துல யாரும் இல்லை, இல்லைனா கீழ்பக்கத்துக்கு கால் செஞ்சிருப்பாங்க என்று எண்ணிக்கொண்டிருக்கையிலே அவன் அருகில் வந்தவளோ ஆச்சரியம் கலந்த விழிகளை அகல விரித்தாள். அதை கண்ட துருவோ கண்களை சுருக்கி, என்ன என்றான். யோ, உனக்கு சிரிக்கலாம் கூட வருமாயா? இன்னைக்குதான் முறையா நிசரிச்சு பாக்குறேன். ஆனா என்று அவள் இழுக்க, ஆனா என்ன என்றவனை, இல்ல இப்படி தனியா உட்கார்ந்து சிரிக்கிறத பார்த்தா பயமா இருக்கு, நல்லா இருக்கதானே என்றாள். ஹே, ஐ எம் ஓகே என்றான். என்றவாறு கடல் மணலில் தன் கால் சட்டையை மூட்டி வரைக்கு மடித்து அதை சுற்றி கால்களை கட்டியவாறு அமர்ந்திருந்த துருவின் அருகில் வந்து கால்களை நீட்டி அமர்ந்தாள் அறிவழகி. அப்போது மணி இரவு 7 இருக்கும். கடலுக்கு மேலே இருக்கும் வானவெளியை விரித்து பார்த்த துருவோ, ரொம்ப நல்லா இருக்குல்ல என்றான். ஆமா, நல்லா இருந்தது, ஆனா கிளைமேக்ஸ் தான் கொஞ்சம் அழுகாச்சி ஆயிடுச்சு என்றான். நான் அதை சொல்லல, முதல்ல அந்த படத்திலிருந்து வெளியே வா, நான் வானத்தை சொன்னேன் என்றான். இதுல என்ன புதுசா இருக்கு, தினமும் பாக்குறது தானே என்றாள். ஓ, அப்போ தினமும் பாக்குறல, அந்த ஸ்டார் பேர் என்ன என்றான். எந்த ஸ்டார் பேரு என்று பார்த்தவள், ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் பேர் ஞாபகம் வைக்க முடியுமா, லட்சக்கணக்கில் கொட்டி கிடக்கு என்றாள். நீ சொல்றது சரிதான், ஆனா அந்த ஸ்டாருக்கு மட்டும் ஒரு ஸ்பெஷல் இருக்கு, அதுதான் துருவ நட்சத்திரம் என்றான். துருவ நட்சத்திரமா என்றவாறு அவளும் வானவெளியை நோக்க, ஆமா, நீ கூட ஒரு நாள் என் பேரு இதான்னு கேட்டியே, என்ன துருவா சொருவா என்று புருவம் சுருக்கி அவளை நோக்க, ஹஹா என சிரித்தவள், சொருவு இல்லையா தெருவான்னு கேட்டேன் என்றாள். ஏதோ ஒன்று, பட் எனக்கு அந்த ஸ்டாரோட பேர் தான். அம்மா அப்பா டிசைட் செஞ்ச பேர் வேற. எனக்கு இதை வச்சது என்னோட பாட்டி. ரொம்ப போராடி எல்லார்ட்டையும் சம்மதம் வாங்கினதா சொல்லுவாங்க. இந்த ஸ்டாரோட ஸ்பெஷல் என்ன தெரியுமா, இது மட்டும் மூவ் ஆகவே ஆகாது. மற்ற ஸ்டார் எல்லாம் தான் இதை சுற்றி வரும். இந்த ஸ்டாருக்கு பக்கத்திலே தான் ரிஷி மண்டலம்னு சொல்ற சப்த ரிஷி மண்டலம் இருக்குமா. கடல்ல பயணிக்கிற நிறைய பேர் இந்த துருவ நட்சத்திரத்தை வச்சுதான் அவங்க திசையை வட துருவமா தென் துருவமான்னு கண்டுபிடிப்பாங்களாம். இப்படி நிறைய கதையை என் பாட்டி எனக்கு சொல்லியிருக்காங்க. அவங்களால சரளமா பேச முடியாது, பட் அவங்க சொல்ல வர்ற விஷயம் ரொம்ப சின்ன வயசுல இருந்தே எனக்கு புரியும். த ஸ்டார் ஃபுல் ஆஃப் லவ், த ஸ்டார் மீனிங் ஆஃப் ஸ்டேபிள் என்று சொன்னவனே புருவம் சுருக்கி, என்னது என்றாள். சாரி, அந்த காலத்துல துருவன் ஒரு பிரின்சஸ் இருந்தாராம். அவர் யாருக்கு பிடிக்காதான், அன்புன்னு ஒரு விஷயத்துக்கு ரொம்ப ஏங்கினாராம். அப்புறம் தவள்லாம் செஞ்சு வரம் வாங்கி நட்சத்திரம் ஆனதான் சொல்லுவாங்க என் பாட்டி. துருவ நட்சத்திரம்னா நிலையான புத்தி சாதுரியம், அன்பானவங்க, அனைவராலும் நேசிக்கப்படுறவங்க, இப்படி நிறைய சொல்லலாம். ஒரு செவி வழி செய்தியும் இருக்கு. நாம யார் மேல உண்மையான அன்பு வைக்கிறோமோ அது எல்லாம் இந்த நட்சத்திரத்துல தான் ஸ்டோர் ஆகுமா. அதனாலதான் சொல்லுவாங்க, உண்மையான அன்பு என்னைக்குமே பொய்க்காதான். இதை பத்தி நிறைய வானவியல் சாஸ்திரமும் இருக்கு என்றான். விழி விரித்து ஆச்சரியம் கலந்த பார்வையே அவன் மீது அவள் செலுத்த, என்ன என்றான் புருவங்களை உயர்த்தி. யோ, நம்ம வரும்போது ஏதாவது சுடுகாடு இடுகாடு தாண்டி வந்தமா, நீ நல்லா இருக்கதானே, ஏதாவது காத்து கருப்பு அடிக்கலையே, ஏன்னா திடீர்னு சிரிக்கிற, ரொம்ப நேரமா என்னென்னவோ பேசுற, நீ இப்படி இல்லையே என்றாள் கடுப்பான துருவோ. ஆமா, இதெல்லாம் மூச்சு வாங்க உன்கிட்ட போய் சொல்றேன் பாரு, என்னதான் அடிச்சுக்கணும் என்றான். ஹஹா என சிரித்தவள், யோ எனக்கு ஒரு சந்தேகம். என்ன? அப்புறம் ஏன் அந்த பேரை உனக்கு வச்சிருக்காங்க? துருவ நட்சத்திரம்னு வச்சிருக்க கூடாது, வால் நட்சத்திரம்னு வச்சிருக்கணும். இல்லைன்னா எரு நட்சத்திரம்னு வச்சிருக்கணும். ஒருவேளை இந்த பேரு வச்சாவது நீ 4 பேர்கிட்ட அன்பா பேசுவேன்னு நினைச்சு வச்சிருப்பாங்களோ என்றவாறே தயக்கத்துடன் பக்கவாட்டாக அவனை திரும்பி பார்க்க கடுப்பான துருவோ, ஏய் என்று எழுந்திருக்க, அதற்கு முன்னரே எழுந்து மண்ணிலை தட்டி விட்டு கொண்டே ஓட துவங்கி இருந்தாள் அறிவழகி. ஓடி அவளை கண்ட துருவோ,
வாடு பொண்ணு என்று முணுமுணுத்து கொண்டான். அவளை பின்தொடர, ஒருவேளை துருவ நட்சத்திர நாள் அன்னைக்கு நீ ப்ரே பண்றதா இருந்தா யாரு உன் கூடவே இருக்கணும்னு நினைப்ப என்றான். அவன் இதழ்களுக்குள் சிரிப்பை மறைத்து, நானா? வேற யாரு, எங்க அப்பாவை தான் என்க. அது எல்லோருக்கும் இருக்கிறது. நெக்ஸ்ட் என்றான். அப்புறம் ரஞ்சியை பிடிக்கும், ஆனா அவன் சும்மா நொய்னுட்டே இருப்பா, அதனால போனா போகுதுன்னு வச்சுக்கலாம் என்றாள். ரஞ்சினா உங்க அம்மா தானே என்றவன். ஆமா என்க. அடுத்து என்றவனிடம் அவள் வீட்டு ஆடு மாடு கோழி நாய் இவற்றின் பெயர்களை கூற, இப்போதைக்கு இவ்வளவுதான், வேற யாரும் இல்லை என்றாள். அவ்வளோதானா என்று எண்ணியவன், ஏன் என்னை பிடிக்கவில்லையா என்றுதான் கேட்டிருக்க வேண்டும். அவனோ ஈகோ இடம் தராமல், சென்னையை பிடிக்கலையா என்றான். பார்த்த வரைக்கும் பிடிச்சது, வேற புதுசா தோணல. இந்த ஊரெல்லாம் சுத்தி பக்கத்தான் நல்லா இருக்கும், வாழ முடியாது. வந்த ஒரு வாரத்திலே தெரிஞ்சு போச்சு. எது எப்படியோ மெட்ராஸை சுத்தி பார்க்க ஆசைப்பட்டு நான் கல்யாணம் கட்டிக்கிட்டது வீண் போகல. உடனே நடக்கலனா என்ன என்று இவள் பேசிக்கொண்டே செல்ல, உடன் வந்தவன் அரவம் கேட்காமல் திரும்பியவள் சட்டென தொலைவிலேயே துருவ் நின்று அவளை முறைத்து பார்த்து கொண்டிருக்க, அப்பொழுதுதான் அவள் பேசிய உண்மை புரிய, ஐயோ என்றவாறு நாக்கை கடித்தாள். பற்களை கடித்தவாறு அவன் அருகில் வந்து அவள் முழங்கையை பற்றி உலுக்கியவன், வாட் டிட் யூ சே அறிவழகி, கம் அகெயின் என்றான். தயக்கத்துடன் அவனை ஏறிட்டவள், மன்னிச்சிருங்க என்றாள். சென்னையை சுத்தி பார்க்கணும்னு கல்யாணம் செஞ்சியா? அப்போ என்ன கல்யாணம் பண்ணது சென்னை சுத்தி பார்க்கணும்னா? பைத்தியமானி, இதனால நம்ம 2 பேரோட எதிர்காலம் என்ன ஆகும்னு யோசிச்சியா? அது சரி, அந்த அளவுக்கு சுயபத்தி இருந்தா நீ ஏன் என்ன கல்யாணம் பண்ண போற என்று கத்தியவன். ஓகே லீவ் இட், பாஸ்ட் இஸ் பாஸ்ட். டைம் இருக்கு, சொல்லு, உனக்கு சென்னையை பிடிச்சிருக்கா இல்ல உங்க ஊருக்கு தான் போகணுமா என்றான் மீண்டும். அவள் முழங்கையை பற்றி உலுக்கியவாறு. அவன் கை வளைவுக்குள் இருந்தவளோ அவன் கண்களை தயக்கத்துடன் ஏறிட்டவாறு, ஊருக்குதான் என்றாள். நொந்து விட்டான் துரு. அப்படியே கடற்கரை மணலில் அவளை தள்ளிவிட்டு சென்றவன் அருகிலிருந்த இருக்கையில் இரு கைகளையும் தலையில் பற்றியவாறு அமர்ந்து விட்டான். நிலை கொள்ள முடியவில்லை. கடற்கரையில் காற்று வேகமாக வீசினாலும் வியர்த்தது, மூச்சு முட்டியது. இதுதான் என் விதி போலும். சிறிது நேரம் சந்தோஷம் அடைந்தாலும் பெரிய இடி தலையில் இறங்குவதை எண்ணி நொந்து கொண்டான். ஒருவேளை என்னை பிடித்திருக்கிறதா இல்லையா என்றால் கூட அவள் யோசித்திருப்பாளோ என்னவோ. ஆனால் அவன் அவ்வாறு கேட்கவே இல்லையே. இன்று பல உறவுகளின் முறிவுக்கு காரணமே நாம் சரியான நேரத்தில் சரியான கேள்விகளையோ முடிவுகளையோ எடுக்காததேயாகும். அதுதான் இன்று துருவிற்கும் நடந்தது. சிறிது நேரத்தில் வீட்டிற்கு புறப்பட்டனர் இருவரும். துரு கோபமாக இருப்பதை அறிந்து வழியே சென்று ஏதேதோ பேசினாள். இது எதுவும் அவன் தலைக்குள் ஏறவே இல்லை. கையை பற்றி பேச முயன்றால் கூட உதறிவிட்டு சென்றான். ஐயோடா என்று ஆகிவிட்டது அறிவழகிக்கு. காரில் ஏறியதிலிருந்து துருவை நிமிடத்திற்கு 2 முறை அவனை திரும்பி திரும்பி பார்த்து கொண்டே வந்தாள். பார்ப்பது தெரிந்தாலும் என்ன என்று கூட கேட்கவில்லை. அவனுக்கு பிடித்த மெலோடி பாட்டுகளையே வைத்தாள். சிறிதும் சலனமில்லை அவனிடம். அடப்போடா என்ற மனநிலைக்கு வந்திருந்தாள். இது என்ன உணர்வு என்று பிரித்து எண்ணும் மனநிலை அவளுக்கும் இல்லை. இது என்ன உணர்வு என்று அறிந்திருந்தாலும் அதை கூறும் எண்ணம் அவனுக்கும் இல்லை. ஒருவேளை அவன் அவள் மீது இருந்த ஈர்ப்பை கூறியிருந்தால் கூட பின்னால் நிகழும் பிரிவை தடுத்திருந்திருக்கலாம். கெஞ்சி கெஞ்சி ஓய்ந்தவள் கவலையாக கன்னத்தில் கை வைத்து வெளியே பார்க்க ஆரம்பித்து விட்டாள். வரும்போது இருவரிடம் இருந்த உற்சாகம் முற்றிலும் இல்லை. லேசாக விழிகளை மட்டும் திருப்பி அவளை பார்த்தவன், இடியட் இடியட், செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு ஒண்ணுமே தெரியாத போல வர்றா என்று மனதினுள் வசைப்பாடியவன் ஒரு முடிவுக்கு வந்து சரி என்றவாறு திரும்ப, அதே நேரம் அவளும் ஏதோ முடிவு செய்தவளாக சரி என்று ஒரு சேர திரும்பினர். விழி விரித்து இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்தவர்கள், சரி நீ சொல்லு என்றான். இல்ல நீங்களே சொல்லுங்க என்றவளை முறைத்து பார்க்க, சரி நானே சொல்றேன். எனக்கு தெரியும் கயல் பிள்ளைய உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு. ஏன்னா அவ அமைதியா இருக்கான்னு தானே. எனக்கு அவளை போல இருக்க வராது. புரியுது உங்களால அவளை மறக்க முடியாதுன்னு. இன்னும் கொஞ்சம் அவகாசம் வேணும். நிறைய படத்துல பார்த்திருக்கேன், ஒரு பிள்ளைய உண்மையா விரும்பிய ஆம்பளைக வேறொருத்தையும் ஏத்துக்க முடியாதுன்னு. உன்னோட இந்த கோபத்துக்கும் எல்லாம் அதாய காரணம் என்றாள். ஓ, இவ அப்படி நினைச்சிட்டு இருக்காளா என்று எண்ணியவன், நிறைய சினிமா பார்த்து கெட்டு போயிருக்கா என்றவாறு, அண்ட் தென் முடிவா என்ன சொல்ல வர்ற என்றான். இங்க இருக்கிற வரைக்கும் நாம நல்ல நண்பர்களா இருக்கலாமே என்றாள். அவளை திரும்பி ஈரிட்டு பார்த்தவன், ஏன் இதை ஏதாவது சினிமாவில் பார்த்தியா என்று வினவ, ஆமாயா, படம் பேரு டக்குன்னு ஞாபகம் வரல என்றாள் சுட்டு விரலை நாடியில் தட்டி கொண்டே. என்றவாறு நெற்றியை தேய்த்தவன், அண்ட் தென் சொல்லு என்றான். மெட்ராஸில் விட்டு போன கொஞ்ச நஞ்ச இடத்தையும் சுத்தி பார்த்துட்டா போதும் என்றவளை சட்டென திரும்பி பார்த்து அவன் முறைக்க, பிடிக்கலன்னா நாளைக்கே ஊருக்கு கிளம்பிடுறேன்
என்றால் தயக்கத்துடன் தலை கவிழ்ந்தவாறு. ஒரு கையால் முகத்தை அழுந்த தேய்த்தவன், பரவாயில்ல, விட்டு போன கொஞ்ச நெஞ்ச இடத்தையும் அடுத்த லீவு வரும்போது சுத்தி காட்டி தொலைறேன், அதுக்கப்புறம் நீ கிளம்பு என்றான். சட்டென உற்சாகமாக எழுந்து அமர்ந்தவளோ, நிஜமாவையா? என் மேல கோவம் இல்லையே என்றால் கண்கள் மின்ன. துருவுக்கோ அவள் திடீர் மாற்றம் வியப்பை தந்தது. என்ன பெண் இவள்? இவள் மட்டும் எப்படி அனைத்தையும் எளிதாக எடுத்துக்கொள்கிறாள் என்று அவள் விழிகளை கண்டவனுக்கு உயிரை வதைக்கும் வழி வந்து சென்றது. சட்டென தலையை உலுக்கி சமன் செய்தவன், இனி இவகிட்ட டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்றத நல்லது, இல்லைனா இன்னைக்கு பார்த்த ஃபிலிம்ல வர்ற மாதிரி நான் தான் பைத்தியம் பிடிச்சு சுத்தணும் என்று எண்ணினான். விண்மின் 41. ஒரு வழியாக பேசிக்கொண்டே வந்தவர்கள் காரை பார்க்கிங்கில் நிறுத்திவிட்டு சாவியை கையில் சுற்றி கொண்டே லிப்டை நோக்கி நடந்தனர். நான் தான் அமுக்குவேன் என்றவாறு ஓடியவள் மேல் செல்லும் அம்புக்குறியை அழுத்த லிப்ட் திறந்து கொண்டது. உள்ளே சென்றவள் தன் முட்டை கண்களை மேலும் வாயை திறந்து விழி விரித்தாள். அவளை பார்த்தவாறு உள்ளே வந்த துருவோ, ஏன் இப்படி ரியாக்ட் பண்றா என்று விட்டு அவள் பார்வை செல்லும் திசையை நோக்க அங்கு இரு புதுமண தம்பதிகள் இருக்கும் இடம் மறந்து இதழ் முத்தம் வழங்கி கொண்டிருந்தனர். சினிமாவில் கூட அறிவிலகி இது போன்று பார்த்ததில்லை. முதன்முறையாக பார்க்கிறாள், அதுவும் நேரடியாக. அதிர்ந்து விட்டாள். கண்கள் இமைக்க மறந்தன, கை கால்கள் சிலிட்டன. திறந்த அவள் இதழ்களோ சேர மறுத்தவாறு வாயை பிளந்து கொண்டு பார்த்து கொண்டிருந்தாள். இதை கண்ட துருவோ, ஏய் அழகி, ஏய் என்றான் பற்களை கடித்து கொண்டு. சட்டென சுய நினைவுக்கு வந்தவள், ஐயோ நம்ம விழிஞ்சதை பார்த்துட்டானோ என்றெண்ணியவாறு அவனை பார்த்து அசடு வழிந்த புன்னகை செய்ய தயக்கமாக அவனிடமே வினவினாள், ஏயா அவங்க என்ன செய்யறாங்க என்றாள். ஏன் உனக்கு தெரியலையா என்றான் அழுத்தமாக. இல்லையே, நல்லா தெரியலையே என்று அவர்களை எட்டி பார்த்து கொண்டே சற்று முன்னேறி செல்ல அவள் கையை பற்றி இழுத்தவன், நீ என்ன லூசா? உன்னோட சேர்த்து என்னையும் லூசா நினைக்க போறாங்க, கொஞ்சம் அமைதியாயிரு என்றான். என்று முகத்தை வைத்தவாறு சரி என்று நின்றவளின் விழிகள் மட்டும் அவர்களை நோக்கி கள்ளத்தனமாக செல்ல, ஏய் என்றான் துரு. பார்க்கல என்று ரகசியமாக கூறிவிட்டு மறுபக்கம் திரும்பி நின்றாள். அடுத்து அந்த தம்பதிய தளம் வந்துவிட கடமையை கண்ணாக அந்த ஆடவன் தன் இணையின் இடையை பற்றி அள்ளி சென்றவன் பின்னாலேயே தன்னை மறந்து லிப்டுக்கு வெளியே சென்ற அறிவழகின் முடியை பற்றி இழுத்தான் துரு. ஏய் என்ன செய்ற? பேசாம 4D தான் அவங்க வீடு, அங்கேயே போய் பாரு என்றான் கோபத்தில். மீண்டும் அசடு விழுந்ததை மறைத்து, நிஜமாவாயா, விடுவாங்களா என்றாள். தலையில் அடித்து கொண்டான் துரு. அறிவழகியோ விரலை கடித்தவாறு எதையோ யோசித்தவள் வெக்கப்பட்டு கொண்டே தோள்களை ஏற்றி இறக்க அதை புருவம் சிறுக்கி பார்த்த துருவோ, ஏய் என்ன செய்ற என்றான். ஒண்ணுமில்லையே, சும்மா என்று லிப்டை சுற்றி பார்க்க, வெக்கப்படுறியா என்றான். அவளோ, இல்லையே என்க, தயவு செஞ்சு வெக்க மட்டும் பற்றாத, சகிக்கல என்றான். அவனை பார்த்து என்று வாயை சுழற்றி தோளில் நெட்டியவள் சிறிது நொடியில் ஏதோ யோசித்துவிட்டு, அச்சச்சோ என்று இரு கைகளையும் முகத்தை மூடி மீண்டும் வெக்கப்பட்டாள். இதை கண்ட துருவோ, இவ என்ன ஒரு லிப் லாக்குக்கே இப்படி ரியாக்ட் பண்றா? ஒருவேளை பாதராஜா படத்துல எல்லாம் வருமே, ஃபர்ஸ்ட் நைட் சீன்ல 2 செடியை உலுக்கினா உடனே விடிஞ்சிருமே, அதை பார்த்தே வளர்ந்துருப்பா போல. ஐயோ இது வேறையா என்று தன் நிலையை எண்ணி மானசீகமாக நொந்து கண்டான். வீட்டின் கதவை திறந்த துரு அவன் அறையை நோக்கி செல்ல, எனக்கு ஒரு சந்தேகம் என்றாள். என்ன? இல்ல, லிஃப்ட்ல பார்த்தோமே, அவங்க வீடு 4Dன்னு எப்படி தெரியும் என்றாள். பார்த்திருக்கேன், என் ரூம் பால்கனிலேருந்து பார்த்தா தெரியும் என்று விட்டு புருவம் இடுங்க அவளை நோக்க, ஏன் கேட்கற என்றான். ஓ என்று விழி விரித்தவள், இல்ல சும்மாதான் கேட்டேன் என்றவாறு சென்றவள் 15வது நிமிடத்தில் அவன் அறைக்கதவை தட்டினாள். திறந்தவன் மலங்க நின்றவளை உற்று நோக்க திருட்டு விழி விழித்தவள், கொஞ்சம் தள்ளுங்க என்று அவனை பிடித்து தள்ளிவிட்டு பால்கனி நோக்கி நடந்தாள். சென்றவள் 4D வீட்டை அடையாளம் கண்டு எட்டி பார்க்க பின்னால் துரு அரவம் கேட்டவள் விரல்களை விரித்து காற்று வீச, இங்க என்ன செய்ற என்றான். என்னோட அறையில ஒரே புழுக்கம், அதான் இங்க வந்தேன் என்று கைகளை விரித்து காற்று வீசுவது போல் பாவனை செய்தவளை பார்த்து, அதுக்கு உன்னோட ரூம் பால்கனில போய் நில்லு, இல்லைனா கிச்சன் பால்கனில போய் நில்லு என்றான். அவளோ வேகமாக, நின்னு பார்த்தேனே, அங்கிருந்து பார்த்தா 4D வீடு பால்கனியே தெரியல என்று விட்டு, ஐயோ என்றவர் நாக்கை கடிக்க அதிர்ந்தவன், அழகி, அப்போ அந்த பெங்காலி கப்பிள்ஸை பார்க்கறதுக்கு தான் வந்தையா என்றான். இல்ல என்று 4 பக்கமும் தலையை ஆட்ட இரு பக்க இடுப்பிலும் கை வைத்து முறைத்தவன், அவுட் என்றான். அவளோ உம்மென்று தலை கவிழ்ந்து நிற்க, நீ எவ்வளவு நடிச்சாலும் முடியாது, வெளியே போ என்றான்.
வெடுக்கான அவனை நிமிர்ந்து பார்த்தவள், எனக்கு ஒன்றும் ஆசை இல்லை, இங்க காத்து வாங்க என்றவாறே ஒரு கண்ணால் 4D வீட்டை எட்டி எட்டி பார்த்து கொண்டே செல்ல, எதையோ யோசித்த துருவோ வேகமாக அவள் கையை பற்றியவன், அழகி ப்ளீஸ், நான் ஒரு பேச்சுக்கு சொன்னேன், அவங்க வீட்டுக்கு போய் பாருன்னு, நீ நிஜமா போய் கதவை தட்டிடாத, அப்புறம் அவ்வளவுதான், உனக்கு புரியுது தானே என்றான். யோ, நீ சும்மா சொன்னியா சிறுச சொன்னேன்னு தெரியாத அளவுக்கு நான் ஒன்றும் மொக்க இல்லையா என்றாள். அப்பா, அந்த அளவுக்காவது உனக்கு கொஞ்சம் அறிவு இருக்கே என்று எண்ணியவன், ரொம்ப நல்லது, போய் தூங்கு, என் உயிரை வாங்காத என்றான். சரி என்று விட்டு செல்லும் அவளை பார்த்த துரு, பேர்ல மட்டுமாவது இருக்கட்டும் நினைச்சுதான் உனக்கு அறிவுலகின் பேர் வச்சிருக்காங்க போல என்றவாறே மார்பில் கைகளை கட்டி பால்கனியில் நின்றவன் சட்டென 4Dயை பார்க்க அந்த புதுமண தம்பதிகள் ஒரு கையில் காஃபி கப்பும் மற்றொரு கையில் கை கோர்த்தும் பால்கனியில் நின்றிருந்தனர். இதை பார்த்த துருவோ புருவங்களை ஏற்றி இறக்கி மென்புன்னகை செய்தவன், இப்போ அவ இங்க இருந்தா டென்ட் போட்டு உட்காந்துருவா என்றவாறு உள்ளே சென்றவன் படுக்கையில் சரிந்தான். அப்பா சொன்னது போல நிஜமா இன்னோசென்ட் தான், நிறைய பேசுறா, தைரியமும் அதிகம்தான், ஆனா ரொம்பவே இன்னோசென்ட் கூட, இவளை புரிஞ்சிக்கவே முடியலையே என்றவாறு தூங்கினான். காலையில் எழுந்து தயாராகி விமான நிலையம் செல்ல காரை செலுத்த துவங்கியவனின் மொபைல் ஒலித்தது. பார்த்தவன் புது எண்ணாக இருக்க ஹலோ என்றான். உங்க ரூம் சாவி எங்க என்றாள். குழப்பமான துருவோ, யாரு என்க, உங்க ரூம் சாவி எங்க என்றாள் அறிவுலகி. இதழ்களை கடித்து சிரிப்பை அடக்கியவன், அழகி என்றான். ஆமா, உங்க என்று ஆரம்பிப்பதற்குள் எதுக்கு சாவி என்றான். துடைக்கணும், தூக்கணும், துணியெல்லாம் துவைக்கணும் என்று அடுக்க, ஓகே ஓகே யூ டேக் ரெஸ்ட், நோ இஷ்யூஸ், என்னோடத நானே வந்து பார்த்துக்கிறேன் என்றான் மர்ம புன்னகை செய்தவாறு. இல்ல அது என்று தயக்கமாக இழுத்தவளை, அழகி, அந்த பெங்காலி பேர் 2 பேருமே ஒர்க்கர்ஸ், ஈவினிங் 7 o'clock தான் வருவாங்க என்று அவன் பேசிக்கொண்டிருக்கும் போதே தொடர்பை துண்டித்திருந்தாள். அடி பாவி, வீட்டில இருந்து கீழே வந்து காரை எடுத்திருக்கேன், அவகிட்ட என் நம்பர் கூட இல்லை, அதுக்குள்ள கதவை திறந்து பார்த்துட்டு அப்பா கிட்ட நம்பர் வாங்கி பேசியிருக்கா என்று புருவங்களை தூக்கி யோசித்தவன், ஃப்ராடு என்றவாறு விமான நிலையம் நோக்கி பயணமானான். மாலை திரும்பி வந்தவன் அதிர்ந்து விட்டான். ஏனெனில் அவன் அறை கதவு திறந்திருந்தது. அழகி என்றவாறு பால்கனி நோக்கி செல்ல, பொய்க்காமல் கையில் ஒரு புத்தகத்தை வைத்துக்கொண்டு அவள் தான் அமர்ந்திருந்தாள். அவள் கண்களுக்கு விருந்தாக கீழே எதிரில் அந்த தம்பதிகள். துருவை கண்டதும் புத்தகத்தால் முகத்தை மூடியவள், படிக்கிற மாதிரி நடிக்காத என்றவன் தலை கீழாக இருந்த புத்தகத்தை நேராக திருப்ப, ஐயோ என்று கண்களை இறுக மூட, என் ரூமை எப்படி திறந்த என்க தலையில் இருந்த ஹேர்பின்னை உருவி மேஜையில் வைத்தாள். அழகி என்று, பேசிக் மேனஸ் தான் என்னன்னு தெரியுமா என்று ஆரம்பித்தவன் 1/2 மணி நேரம் காதே கதற கதற கற்பித்து இருந்தான். நொந்து விட்டு அறிவழிக்கோ, யோ கொஞ்சோண்டு விஷம் இருந்தா குடியா, குடிச்சிட்டு குப்பரை படுத்துக்கிறேன், அட்வைஸ்ன்ற பேர்ல இப்படி 1/2 மணி நேரமா அடுத்து சாகடிக்காதையா, ஒரு ரொமான்ஸ்ன்னு பார்க்க நினைச்சது தப்பா என்று செல்ல முற்பட, அழகி என்று அவனின் அழுத்தமான குரலை கேட்டு கையை அடித்து கும்பிட்டவள், ஐயா சாமி, நான் சாமியாராவது போயிருவேன், உன் ரூமு பக்கம் தலை வச்சு கூட படுக்க மாட்டேன் இனி, போதுமா என்றாள். அவள் முழங்கையை பற்றியவன், நான் எப்படி நம்புறது, மறுபடியும் ஹேர்பினை யூஸ் பண்ணி என் ரூமுக்கு வரமாட்டேன்னு என்றான். சாமி சத்தியமா என்னை திறக்க மாட்டேன், போதுமா என்று இவர்கள் பேசிக் கொண்டிருக்க, இவர்களுக்கு அருகில் இருந்த வயதான தம்பதியரோ இவர்கள் ஏதோ காதல் முடி பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்று தவறாக எண்ணி, யங் மேன் என்ன இதெல்லாம், அநேகமாக நம்ம அப்பார்ட்மெண்ட்டுக்கு பி அவேர் ஆஃப் நியூலி மேரிட் கப்பிள்ஸ்னு போர்டு வைக்கணும் போல என்று கீழிருந்த அந்த ஜோடியையும் இவர்களையும் கண்காட்டி கூறினார். இதனால் துருவின் கண்ணம் சிவக்க, சாரி என்றவாறு அறைக்குள் சென்றான். பின்னால் சென்றவளோ, ஏயா அவங்க என்ன சொன்னாங்க என்றாள். ஏன் உனக்கு தெரியலையா என்றவாறு தலையை கோதியவன், இவ வேற படுத்துறா என்று விட்டு, ஓகே இப்படி உட்காரு விளக்குறேன் என்றான் இதழ்களில் அடக்கப்பட்ட சிரிப்புடன். என்னது விளக்கமா என்று அதிர்ந்தவள், இல்ல இல்ல எனக்கு சமையல் வேலை இருக்கு, நான் வர்றேன் என்று ஓடிவிட்டாள் அறிவழகி. செல்லும் அவளை பார்த்த துருவோ, இவ என்ன மேய்க்கோ தெரியல என்றவாறு சிரித்தான்.